யுத்த காலத்துல இறுதி வினாடியில ஒருத்தன் கையில பிரம்மாஸ்திரம் கிடைச்சா என்ன நிலைமை ஆகுமோ அதுதான் இப்ப ஆயிருக்கு. உறுதியா அதெல்லாம் தெரியல. ஆனா அமெரிக்கா, இஸ்ரேல் பின்வாங்கறத வச்சே ஓரளவுக்கு உறுதி அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, ஈரான் அணு ஆயுத சோதனை பண்ணிருச்சு அப்படிங்கிறதுதான். அணு ஆயுதம் அவர்கள் கைக்கு வந்துருச்சு. அத சோதனையும் பண்ணிட்டார்கள் அப்படிங்கிறதுதான். இத வெளிப்படையா ஈரான் அறிவிச்சிருச்சா அப்படின்னு கேட்டா, ஈரான் அறிவிக்கல. ஈரான்ல ஒரு பூகம்பம் வருது. அந்த பூகம்பம் இயற்கையா வந்தது கிடையாது. ஈரான் ஒரு அணு ஆயுத சோதனை நடத்தியிருக்கு. அதனால தான் வந்திருக்கு அப்படிங்கிற தியரி வேகமா பரவுது. ஆனா, இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுறது, இப்படி பூகம்பம் வந்தோனே இம்மீடியட்டா இந்த விஷயம் வெளில வந்துச்சா அப்படின்னு கேட்டா, இல்லை அப்படிங்கிறது தான். பூகம்பம் வந்தது என்னமோ 5ஆம் தேதி. ஆனா 2 நாள் கழிச்சு தான் இது பெரிய விவாத பொருளா மாறுது. அந்த பூகம்பம் வந்த சமயத்திலே ஒரு சந்தேகம் வந்துச்சு. இல்லப்பா அப்டின்ட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஆனா, இப்ப வலுவா வர்றதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, அமெரிக்கா ஏதோ ஒண்ண ஸ்மெல் பண்ணியிருக்கு. அந்த ஏதோ ஒண்ணு அப்படிங்கிறது அவர்கள் கையில ஏதோ ஒரு எவிடன்ஸ் மாட்டிக்கிச்சு. இவனுங்க அணு ஆயுத சோதனை தான் பண்ணார்கள் அப்படிங்கிறதுக்கான ஏதோ ஒரு எவிடன்ஸ் இருக்கு. ஆனா, அத பெரிய அளவுல வெளிக்கொண்டு வர விரும்பல. இல்ல அது பத்தலங்கிற ஒரு மனநிலையில அமெரிக்கா இருக்கு. ஏன்னா, அமெரிக்கா வெளிப்படையா அப்படி நடந்ததுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்ல அப்படின்னு கடந்து போயிருச்சு. இருந்தாலும் அவர்கள் உறுதியா நம்புறது என்ன அப்படின்னா, ஈரான் கையில அணு ஆயுதம் வந்துருச்சு. அவர்கள் சோதனையில ஈடுபட்டார்கள் அப்படிங்கிறதான். இந்த விஷயம்லாம் வரதுக்கு முன்னாடியே 2 விஷயம் வெளில பேசப்பட்டது. என்ன அப்டின்னா, இம்மீடியட்டா 4 அணுகுண்டுகள செய்யறக்கு ஈரான் கிட்ட எல்லாமே தயாரா தான் இருக்கு அப்படிங்கிறதான். சில நபர்கள் ஈரான் கிட்ட 4 அணுகுண்டு இருக்குப்பா. சோதிச்சு பார்க்கணும் அவ்வளோதான் அப்படின்னார்கள். அதுக்கடுத்து அணு உலை சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியில ஈடுபடக்கூடிய நபர்கள் சொன்னது அப்புட்ன்னா, அதாவது 6 மாசத்துல அவர்கள் கையில 10 அணு குண்டுகள் வந்துரும் அப்படின்னு சொன்னார்கள். இது எல்லாமே சமகால கட்டங்கள்ல நடக்குது. 2 நாள் முன்னாடி, 2 நாள் பின்னாடி அப்படிங்கிற மாரி தான். ஆனா இதுக்கு நடுவுல தான் 5ஆம் தேதி பூகம்பம் வருது. அந்த பூகம்பம் அப்படிங்கிறது ஈரானோட நியூக்ளியர் சைட்டுக்கு மிக அருகாமையில தான். சோதிச்சா இந்தந்த இடங்கள்ல சோதிப்பாய்ங்க அப்படின்னு சொல்லி, இவர்கள் மேப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இடத்துக்கு 10 கிலோமீட்டர் தள்ளி தான் ஒரு பூகம்பமே வந்திருக்கு. இது கட்டாயம் அணு ஆயுத சோதனை தான். ஈரான் கையில அணு ஆயுதம் வந்துருச்சு அப்படிங்கிறது. இப்ப இஸ்ரேலோட மனநிலைமை என்ன? இருக்கு, இல்லைங்கிறது 2வது. ஏதோ ஒரு ப்ரூஃப் சிக்கிக்கிச்சு. இப்ப அதாவது இந்த என்டையர் தியரியும் சொல்றது யாரு அப்டின்னா, வேற யாருமே கிடையாது. அண்ணன் அமெரிக்கால உள்ள ஏஜென்சிகள் தான். அண்ணனுக்கு தெரியாம உலகத்துல எதுவுமே நடக்காது. அண்ணனா பார்த்து எத எத சொல்லணும்னு நமக்கு சொல்றாரோ சொல்லிருவாரு. அப்படி சொல்லக்கூடியது தான் இந்த லென்த். அதே இடத்துல இஸ்ரேல்ல உள்ள பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி. அவர் சொன்னது என்ன அப்டின்னா, அதாவது பெரிய அளவு தயார் நிலையில தான் இருந்துச்சு. எது? இஸ்ரேல் படைகள் ஈரானோட நியூக்ளியர் சைட் ஆகட்டும், இல்ல அவர்களோட எண்ணெய் வயல்களாகட்டும், இது 2மே டார்கெட் லிஸ்ட். வெளிப்படையா ஒரு ராணுவ ஆப்பரேஷன் மூலியமா ஹிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலோட முழு திட்டமும். அதே மாரி மொசாட் மூலியமா கிளைமே எடுத்துக்காம அலி கமேனிய போட்டு தள்ளணும். இது 3ம் தான் டார்கெட். இதுல 1 வேற வெர்ஷன், மத்த 2 வெளிப்படையான ராணுவ தியரி வெர்ஷன்ல மொத்த பிளானும் தயார் தான். ஆனா, இந்த செய்திகள் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம், அதாவது அவர்கள்கிட்ட அணு ஆயுதம் இருக்குங்கிற செய்திகள் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம், அந்த பிளான்ல இருந்து பின்வாங்கிட்டார்கள். அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஏஜென்சிகள் தான் செய்தி வெளியிடுறார்கள். அவரும் ஏஜென்சிகளும் எப்பவும் போல ரொம்ப தெளிவா பேர் சொல்ல விரும்பாத ஒரு அதிகாரி சொல்லிப்புட்டார் அப்படின்ட்டு போயிட்டார்கள். இப்ப ஈரான் கையில அணு ஆயுதம் வந்துருச்சு. இல்ல வரப்போகுது. ஏதோ ஒண்ணு அமெரிக்க, இஸ்ரேல் ஒரு அடி பின்வாங்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாயிருக்கு. இதுதான் ரொம்ப டேஞ்சரே. என்ன அப்டின்னா, உண்மையிலேயே நிலைமை உருவாயிருக்கா அப்படின்னு. ஒருவேளை நிலைமை உருவாயிருக்குன்னு ஏஜென்சிகள் மூலியமா கசிய வச்சுட்டு, இன்னும் அதுக்கு ஒரு 10 நாள், 15 நாள், இல்ல ஒரு 2, 3 நாள் இருக்கு அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருந்துச்சுன்னா, முன்கூட்டியே கூட கசிய விடுவார்கள். கசிய விட்டுட்டு ஈரான கொஞ்சம் ஒரு ஃப்ரீயா இருக்க விட்டு, எப்படி ஹசன் நஸ்ரல்லாவ ஃப்ரீயா இருக்க விட்டு வேட்டையாடுன மாரி, ஈரான கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி வேட்டையாடவும் அதிக வாய்ப்பு இருக்கு. 2க்குமே ஆப்ஷன் இருக்கு. அதனால ஈரான் பெருமூச்செல்லாம் விட முடியாது. ஈரான் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். எப்ப வேணாலும் இஸ்ரேல் என்ன வேணாலும் செய்யும். பின்னாடி இருக்கிறதும் அண்ணன் அமெரிக்கா. புடிச்சாலும் பிடிக்காட்டியும் இந்த 2வது தியரிக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. இந்த 2 பயலுகள விட்டறலாம். ஈரானையும் விட்டறலாம், இஸ்ரேலையும் விட்டறலாம். மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரையும் இப்ப இருக்கக்கூடிய ஒரே பெரிய ஆள் அப்படின்னு பார்த்தோம்னா, அணு குண்டு வந்துருச்சு அப்படின்னா ஈரான் மட்டும் தான்.
இனி அடுத்தடுத்த இடங்கள் பிடிச்சு, அதாவது ஈரான நோக்கி அணு ஆயுதங்களை நோக்கி போறதுக்கு சில வருடங்கள் பிடிக்கும். காலம், சூழ்நிலை எல்லாம் ஒத்து வரணும். அன்னை அமெரிக்கா நெனச்சா அந்த பிராந்தியத்தையே அணுகுண்டு பிராந்தியமா மாத்தி விட்டுருவாய்ங்க. "அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா" அப்படின்னு. ஆனா அந்த தீரி எல்லாம் வரணும். இன்னைக்கு நிலைமைக்கு இஸ்ரேல், ஈரான் எந்த அளவு டேஞ்சர்ல இருக்கார்களோ, அவர்கள் 2 பேரும் மாத்தி மாத்தி பார்த்து நடுங்கிறத காட்டிலும், சுத்தி உள்ள நாடுகள் பூரா "ஈரான் கையில அணுகுண்டு வந்துருச்சா?" அப்படின்னு நடுங்க ஆரம்பிச்சுருவார்கள். இனி ஈரானை எதிர்த்து பேசவோ, ஈரானோட 1 டசன் ப்ராக்ஸிகளுக்கு எதிரா செயல்படவோ, மூச்சுக்கு 300 தடவ யோசிப்பார்கள் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.